ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உடம்புல பயங்கரமா அடிபட்டுட்டு ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோயின் அவளோட ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கா. இவளோட பேரு ஷிஷி, ஹீரோவோட பேரு ஜியோயு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோ மேல இடிச்சிடறா. அப்படி இடிச்சதுல ரெண்டு பேரும் பாப்பர பண்ண பல்ல காமிச்சிட்டு கிடக்க. இவ ஹீரோவை தூக்குறா. யோ என்னையா ஆச்சு உனக்கு, எப்படி இருக்க, உசுறு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சிடறான். ஒழுங்கா என்ன காப்பாத்து, அப்படி இல்லைன்னு வச்சுக்க உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு. இப்ப அவன் அந்த கத்தியில அவளோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சுட்டு, பாத்தியா இந்த கத்தியில அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, என்னை குத்துனது நீதான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன், ஒழுங்கா என்ன காப்பாத்துடின்னு சொல்ல காப்பாத்தி தொலைறேன்னு இவ கஷ்டப்பட்டு ஹீரோவை தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சு விடுவோம். மேல் ஃபுல்லா ஒரே காயமா இருக்குன்னு இவ தண்ணியை தூக்கிட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணிய ஹீரோ மேல கொட்டிட, அடிப்பாவி உன்கிட்ட கேட்டதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அட சாரிப்பா, தண்ணி எல்லாம் தெரியாம மேல கொட்டிருச்சுன்னு இவ ஹீரோக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இவை ஹீரோவோட வயித்த பாக்குறா. பார்த்தா அவனோட வயித்துல ஒரே காயமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ காயமா இருக்குன்னு இப்ப இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ மயக்கத்துல எல்லாம் இல்ல, அவனுக்கு நல்லாவே நினைவு தெரியுது. வேணும்னே தான் கண்ணை மூடிட்டு படுத்திருக்கிறான். இப்ப அவனோட கண்மொழி அசைறத பார்த்த உடனே, ஆஹா நடிச்சிட்டு இருக்கியா, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்ட கையோட அந்த காயத்து மேல கைய வச்சு விளையாடிட்டு இருக்க. அடி என்ன கொல்லணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க. நீ மட்டும் என்னவா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்கன்னு இவ கேட்க. நான் உன தூங்குற மாதிரி நடிக்கல, வழி தெரியக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா சீக்கிரமா காசு கொடு, உன் உயிரையே நான் காப்பாத்திருக்கேன்ல அப்படின்னு கையை நீட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடு, உனக்கு 100 மில்லியன் தரேன்னு சொல்ல. 100 மில்லியன் தெரியா, அது ஒரு வருஷம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா, இப்பவே கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடு, ஏன்னா நான் இப்ப போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி தங்க இடம் தரேன், ஆனா இந்த சோஃபால தான் நீ தங்கணும்னு சொல்ல. என்னது சோஃபால தங்கணுமான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா அதுவும் சும்மா இல்ல, மாசம் 3500 ரூபாய் வாடகை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல. என்னது 3500 ரூபாய் தரணுமான்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேக்குறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது, என் திங்ஸ் எல்லாம் தொடர வேலை வச்சுக்காதுன்னு அவ தூங்க போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ சோஃபாலே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவனோட அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோ போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. இவனை பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி சாப்பிட ஏதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்பவே ரூமுக்குள்ள வந்தவன, ஐயோ கொஞ்சம் விட்டு இருந்தா அவனை கிஸ் பண்ணிருப்போமே, என்னடி பண்ற, அவனை விட்டு தள்ளி இருக்கதா நல்லதுன்னு இவ குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவளோட வேலைக்கு கிளம்பி வந்துடுறான். இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்து அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரியலையேன்னு அவன் தட்ட வீட்டு போக, என்னது காலேஜ் படிக்கலையா, எங்க அப்பா என்ன ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சாரு, இவன் என்ன பைத்திய மாதிரி பேசுறான்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரி தான். அவ யாருன்றத மறைச்சுதான் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவளுக்கு பணக்கார வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாமே உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு சிம்பிளான வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் உள்ள வந்த உடனே அவரை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேரு ஷிஷி, இவ்வளவு உங்க கூட தான் வேலை பார்க்க போறான்னு ஹீரோனை கூட்டிட்டு வந்து விட. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா இவ காலேஜே முடிக்கல, எப்படிதான் இன்டர்வியூல செலக்ட் ஆனாலும் தெரியலையேன்னு அங்க வேலை பாக்குறவங்க முன்னாடி இவளை பத்தி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன இந்த பைத்தியம் லூசு மாதிரி பேசுதுன்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னவன இன்னொரு பொண்ண பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு, நாலேஜ் இல்லாத ஆளுங்களை நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அட பரவாயில்ல இருக்கட்டும், உங்க கூட சேர்ந்தா எனக்கும் நாலேஜ் எல்லாம் போயிடும், நான் தனியா போய் வேலை பாக்குறேன்னு இவ தனியா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் மேடமோட டீடைல் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்கிற மாதிரி இல்ல, அந்த வீட்டுலதான் இருக்காங்களா ரொம்ப நாளா, கொஞ்ச நாள் எங்க போனாங்களே தெரியல, ஸ்கூல் தான் படிச்சிருக்க மாதிரி சரௌண்டிங்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா விசாரிடா லூசு பயலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு பொண்ணு பாத்திருக்காங்க, அதுவும் நார்த்லயே ரொம்ப பெரிய பணக்காரர், அவரோட பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருக்காங்க, நீங்க கண்டிப்பா அந்த பொண்ணை பார்த்துதான் ஆகணும், அதுவும் சென் குடும்பத்தோட பொண்ணு, நீங்க பார்க்காம கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி கல்யாணம் பண்ண முடியும், ஆனா என்ன பண்றது, இந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் நேர்ல போய் பார்த்துதான் ஆகணும்னு ஹீரோ அவன் கிட்ட சொல்லிட்டு இப்ப குடுகுடுன்னு டைமை பார்த்தவன ஓட, பாஸ் எங்க போறீங்கன்னு அவன் கேக்குறான். 6 மணி ஆயிடுச்சு, அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த
சொல்லிட்டு போக ரைட் நடக்கட்டும் நடக்கட்டும்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ கசின் கூட ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. இப்ப அவன் இப்படி ஷாப்பிங்க்கு வந்துட்டு இருக்க அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, உனக்கு பார்த்த மாப்பிள்ளை கூட நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. ட்வின் கம்பெனி தெரியும்ல, அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்ட தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு" அவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணிட்டு, "இங்க பாரு, ஒரு பார்ட்டி நடக்க போது. அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வந்தாகணும். அந்த பையன நீ மீட் பண்ணியே ஆகணும்னு" சொல்ல, "சரி சரி நான் மீட் பண்றேன்னு" இவ்ளோ சொல்லிடுறான். இப்ப இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் ஹீரோக்காக தான் ஃபோன் வாங்கிட்டு இருக்கான். இப்ப அவளோட கசின் பாத்தீங்கன்னா, "யாருக்காகடி இந்த ஃபோன்?" அப்படின்னு சொல்ல, "என் வீட்ல ஒரு பையன் வந்திருக்கான்ல, அந்த பையனுக்காக தான் ஃபோனு. எங்க அப்பா வேற டார்ச்சர் பண்றாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடின்னு" சொல்லிட்டு இருக்க. "நான் வேணும்னா ஒரு ஐடியா தரவா? உன் வீட்ல ஒரு பையன் இருக்கான்னு போனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா ஹீரோயின் வரா. இப்போ அவ வந்து பார்த்தா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்காக தான் இந்த சாப்பாடு எல்லாம் செஞ்சேன். சாப்பிட்டு பாருன்னு" சொல்ல, "உண்மையாவே இது எல்லாம் நீ தான் பண்ணியான்னு?" ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்க, "அந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ டேஸ்ட்டா நீ சமைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன குடுக்குறா. அத பார்த்தவுடனே, "இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் ஆச்சே. இது வாங்க இவகிட்ட ஏது காசு?" அப்படின்னு முழிச்சுட்டு, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள இருக்கிறது ஒரு டப்பா ஃபோனு. பார்த்தா பின்னாடி ரூ. 500 போட்டிருக்கு. அட லூசு கிறுக்கச்சி! இப்படி ஒரு ஃபோனையா வாங்கிட்டு வருவ? நான் கூட எனக்காக பெரிய ஃபோன் தான் வாங்கிட்டு வந்திருக்காளோன்னு ஷாக் ஆயிட்டேன்னு, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "குடு குடு அந்த ஃபோன்ல என்னோட நம்பர சேவ் பண்ணி தரேன்னு" இவ்ள அந்த நம்பர சேவ் பண்றா. இப்ப இந்த ஃபோன குடுத்ததுக்கு அப்புறம், "நீ எனக்காக ஒரு பெரிய உதவி பண்ணணும். ப்ளீஸ் எனக்காக பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன உதவின்னு ஹீரோ கேட்கிறான். "என்ன கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, "என்னது கல்யாணமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போடின்னு" இவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. "யூ ப்ளீஸ்யா, உன்ன தவிர வேற யாராலயும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு" இவ பின்னாடியே வந்துட்டு ஹீரோவ பிடிக்கலான்னு பாக்க, கால் ஸ்லிப் ஆகி இவ கீழ விழறா. இவ்ள பிடிக்க போகலான்னு பாக்க, ஹீரோ அவள கிஸ் பண்ற மாரி ஆகிருது. இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ்ள பாத்தீங்கன்னா டக்குனு அது ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இப்ப "நீ என் கையில, நான் சொல்றத கேட்டு தான் ஆகணும்னு" சொல்ல, சரி வந்து தல 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட்ட போடலான்னு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன்ன தப்பிக்க விட மாட்டேன். கல்யாணம் முடிச்ச கையோட டைவர்ஸ் தான்" அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் இந்த கல்யாணத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு கான்ட்ராக்ட்டா எழுதி 2 பேரும் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் கைய கோர்த்துட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. எங்கடான்னு பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர்றதோட தான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.